கபாலிடா. சென்னை மயிலாப்பூர்ல நம்ம தலைவரோட பெயர் கபாலி தான். ஏன் சிவபெருமானுக்கு கபாலீஸ்வரர் கபாலி அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னு தெரியுமா? சிவபெருமான் மாதிரியே பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்தது, நமக்கும் 5 தலைகள் இருக்கு, நம்மளும் சிவபெருமானுக்கு ஈடானவர் அப்படிங்கிற கர்வம் வந்துருச்சு பிரம்மதேவனுக்கு. அன்புல ஆடுனா அடங்கி போவாரு, ஆணவத்துல ஆடுனா விடுவாரா? சிவபெருமான் பிரம்மாவோட ஆணவத்தை அழிக்க நினைத்தாரு. அதனால பிரம்மதேவரோட ஒரு கபாலத்தை கிள்ளி தன்னோட கையில் ஏந்தி கொண்டாரு. கபாலத்தை கையில் ஏந்திய ஈஸ்வரன் கபாலீஸ்வரன் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. இதுதான் நம்ம சுருக்கி கபாலி அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். இந்த தலத்துக்கும் கபாலீஸ்வரம் அப்படிங்கிற பேரு வந்துச்சு. சென்னை மயிலாப்பூர்ல இருக்க கபாலீஸ்வரர் கோவில்ல நடக்கிற பங்குனி திருவிழா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. 10 நாட்கள் இந்த திருவிழா நடக்கும். மார்ச் 29ஆம் தேதி தேர் திருவிழாவும், மார்ச் 30ஆம் தேதி 63 நாயன்மார்கள் வெள்ளி வாகனத்திலும் எழுந்தருள உள்ளனர். கட்டாயம் திருவிழால எல்லாரும் கலந்துக்குங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிவோஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்பே சிவம்.